வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் இன்று இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்பு. எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மக்களுக்கு அறிவிப்பு. போதைப்பொருள் வழங்குவதற்கு சகோதரி பணம் வழங்கவில்லை. யாழில் தவறான முடிவெடுத்து உயர்மாய்த்த நபர். 24 மணி நேரத்துக்குள் மஹிந்த கைது. ஆவேசத்தில் சரத் பொன்சேகா. பாலின சமத்துவத்துக்கான சர்வதேச தரவரிசையில் இலங்கை படுவீழ்ச்சி. விவசாயிகளின் தொடர் சத்தியாகிரக போராட்டம். அரசாங்கம் மீண்டும் அவகாசம் கோரியது. இலங்கையில் HIV நோயாளர்கள் அதிகரிக்கும் அபாயம். சர்வதேச ரீதியில் பாலின சமத்துவத்தில் இலங்கை பின்னடைவில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்கள் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இலங்கையில் பாலின சமத்துவம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்கள் திட்டத்தால் நடத்தப்பட்ட ஆய்விலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் தீர்மானங்களும் பரிந்துரைகளும் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொருளாதார வலுவூட்டல், ஆட்சி மற்றும் தீர்மானம் எடுப்பதில் பெண்களின் தலைமைத்துவம், பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு, பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல் ஆகிய துறைகளில் அடிப்படையில் கவனம் செலுத்தி குறித்த ஆய்வு நடத்தப்பட்டதாக இந்த திட்டத்தில் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய உலகளாவிய சூழ்நிலையில் இலங்கையில் பாலின சமத்துவ பின்னடைவு ஏற்பட்டுள்ளதை அடையாளம் காண முடிந்ததாகவும் அந்த பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் 2006ஆம் ஆண்டில் இலங்கை 115 நாடுகளில் 18வது இடத்தில் இருந்துள்ளது. எனினும் 2025ஆம் ஆண்டில் இலங்கை 148 நாடுகளில் 130வது இடத்தில் இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எவ்வாறாயினும் பிராந்தியத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்கள் சிலரும் பெண்கள் உள்ள போதிலும் ஆண்களுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க சமத்துவமே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை முந்துநகர் விவசாயிகளால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் சத்தியாகிரக போராட்டம் நேற்று 20வது நாளை எட்டியுள்ளது. தங்களது விவசாய காணிகளை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதை எதிர்த்து குறித்த காணிகளை மீள கையளிக்குமாறு கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கமைய முத்துநகர் விவசாயிகள் கடந்த மாத இறுதியில் கொழும்பில் உள்ள அலரி மாளிகைக்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதையடுத்து 10 நாட்களுக்கு குறித்த பிரச்சினைக்கு தீர்வை வழங்குவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்த நிலையில் அந்த கால அவகாசம் நேற்று முன்தினத்துடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் தங்களது பிரச்சினைக்கு தீர்வை முன்வைப்பதற்கு அரசாங்கத்தினால் மீண்டும் கால அவகாசம் கோரப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். மாத்தறையில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த நாட்டில் ஒரு ஊழல் வலையமைப்பு உள்ளது. அந்த ஊழல் வலையமைப்பு சர்வதேச அளவில் முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டில் ராஜபக்சாக்களால் அது கட்டுப்படுத்தப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சாக்களின் சலுகைகளை ரத்து செய்வது அவரது உத்தியோகபூர்வ வீட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ராஜபக்சாவின் உதவியாளர் ஒருவர் தொலைக்காட்சியில் கூறுகையில் ஜனாதிபதி மாளிகையிலிருந்தும் அலரி மாளிகையிலிருந்தும் எடுக்கப்பட்ட தளபாடங்கள் மற்றும் பொருட்கள் மஹிந்த ராஜபக்ச தங்கியிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதனை அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் தமது தனிப்பட்ட சொத்துக்களை அங்கிருந்து எடுத்துச் செல்வதாக மஹிந்த ராஜபக்ச அறியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மஹிந்த தரப்பினர் தனது சொத்து பணத்தை செலவிட்டு அந்த வீட்டுக்குள் ஏதேனும் ஒரு பொருளை கொள்வனவு செய்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது அரசாங்கத்தின் நீதி அமைச்சராக இருந்ததால் அலரி மாளிகையில் உள்ள பெறுமதியான பொருட்களை எடுத்த குற்றச்சாட்டுக்கு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பேன். 24 மணித்தியாலத்துக்குள் அவரை அதில் கைது செய்யவும் முடியும் எனவும் சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பயணம் தொடக்கம் 29 வயதுக்கு இடைப்பட்டவர்களையே HIV தொற்று அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள். குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலேயே எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. HIV தொற்றுக்குள்ளான ஒருவருடன் உடலுறவு கொள்ளுதல், ஊசிகள் பயன்பாடு, கர்ப்பிணிகளுக்கு எய்ட்ஸ் இருக்குமாயின் பிறக்கும் குழந்தைகளுக்கும் எய்ட்ஸ் பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு 411 நோயாளர்களும், 2022ஆம் ஆண்டு 607 நோயாளர்களும், 2023ஆம் ஆண்டு 697 நோயாளர்களும், 2024ஆம் ஆண்டு 824 நோயாளர்களும் கண்டறியப்பட்டுள்ளார்கள். இவர்களுள் பெரும்பாலானோர் ஆண்கள் ஆவார். அதன்படி 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் வரை 6740 எய்ட்ஸ் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இலங்கை முழுவதும் சுமார் 41 பாலியல் நோய் சிகிச்சை மையங்களில் HIV தொற்றுக்கொள்ளானவர்கள் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. HIV தொடர்பான சிகிச்சைகளை பெறுவதற்கு தேசிய பாலின நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் தொலைபேசி 7037333933 எனும் எண்ணுக்கு அழைப்பினை ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தபால் மா அதிபர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தபால் பணியாளர்களும் எதிர்வரும் 9ஆம் தேதி கருத்துப்பட்டி அணிந்து பணியில் ஈடுபட உள்ளதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் GGC நிரோஷன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தபால் பணியாளர்கள் முறைகேடாக மேலதிக கொடுப்பனவை பெற்றுள்ளதாக தபால் மா அதிபர் வெளியிட்டுள்ள கருத்துக்கு தபால் தொழிற்சங்க ஒன்றியம் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. தபால் மா அதிபரால் எந்தவொரு விசாரணையும் இல்லாமல் பணியாளர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் கடுமையாக எதிர்ப்பதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னிலையின் இணை ஒருங்கிணைப்பாளர் சந்திக்க பண்டார குறிப்பிட்டுள்ளார். மன்னார் பிரதேச செயலர் பிரிவில் உள்ள பேசாலை போலீஸ் பிரிவில் உள்ள பேசாலை தெற்கு கடற்கரை பகுதியில் நேற்றைய தினம் மாலை காற்றாலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க குழு ஒன்று வருகை தந்த நிலையில் மக்களின் பாரிய எதிர்ப்புக்கு மத்தியில் குறித்த குழு அங்கிருந்து வெளியேறியுள்ளார்கள். பேசாலை கிராமத்துக்கு உட்பட்ட தெற்கு கடற்கரை பகுதியில் காற்றாலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க இயந்திரங்களுடன் குழு ஒன்று வருகை தந்ததை அறிந்து கொண்ட பிரதேச மக்கள் குறித்த பகுதிக்கு சென்று வருகை தந்த குழுவினருடன் கருத்து முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன்போது பேசாலை போலீசாரும் அவ்விடத்துக்கு சென்ற நிலையில் அங்கு போலீசாருக்கு மக்களுக்கு இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் காற்றாலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க இயந்திரங்கள் ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தை மறைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். மக்களின் தொடர் எதிர்ப்பை தொடர்ந்து வந்த குழுவினர் அவ்விடத்திலிருந்து பின்வாங்கி சென்றுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இடிமின்னுடன் கூடிய பலத்த மழைக்கு இன்று வாய்ப்புள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டல திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மேலும் கூறியுள்ளதாவது, வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் பலத்த மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகள் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக பலத்த மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தொலைபேசி பாவனையை தவிர்த்தல், மின்சார பொருட்களை பாவிப்பதை தவிர்த்தல், மரங்களின் கீழ் நிற்பதையும் வயல் நிலங்களின் கீழ் நிற்பதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தபால் திணைக்கள ஊழியர்களில் ஒரு தொகுதியினர் தொடர்ந்து மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தபால் மா அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார். ஹப்புத்தலையில் நடைபெற்ற தபால் திணைக்கள ஊழியர்களின் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது தபால் மா அதிபர் ருவான் சர்க்குமாரை மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், கல்லணை தபால் நிலையத்தில் தற்போது உள்ளக கள ஆய்வுகள் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அது நிறைவுற்றதும் அங்கிருக்கும் தபால் அதிபர் உட்பட ஏராளம் பணியாளர்கள் பணிகளை நீக்கம் செய்யப்பட உள்ளார்கள். அதேபோன்று தபால் திணைக்களத்தில் ஏராளம் ஊழியர்களின் கைவிரல் அடையாளம் பதியாமல் திருட்டுத்தனமாக மேலதிக நேர வேலைக்கு கொடுப்பனவாக ஏராள தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் தபால் திணைக்களம் மாதாந்தம் பாரிய தொகையொன்றை செலவுடன் இணைந்துள்ளது. மேலும் ஒரு சில ஊழியர்கள் பராமரிப்பு, வாகன சரிபார்ப்பு போன்ற பணிகளையும் மேலதிக வேலை நேர கொடுப்பனவுக்காக திட்டமிட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்கொண்டு வருகிறார்கள். இவ்வாறாக ஊழியர்களின் மோசடிகள் காரணமாக தபால் திணைக்களம் மாதாந்தம் பெறும் தொகையொன்றை அநியாயமாக செலவிட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைக்கு அடிமையான ஆணொருவர் தவறான முடிவெடுத்து நேற்று உயிர் மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுழிபுரம் மூலாய் பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் போதைக்கு அடிமையாக இந்த நிலையில் தனது சகோதரியிடம் போதைப் பொருளுக்கு பணத்தினை கேட்டுள்ளார். சகோதரி பணத்தை கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வீட்டுக்குள் சென்ற நபர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். வட்டுக்கோட்டை போலீசார் சாட்சியங்களை ஏற்படுத்தியுள்ளனர். வவுனியாவில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பேருந்து தரிப்பு நிலையத்துடன் மோடி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் சாம்பல் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கோபால்ராஜ் லிலாக்சன் என்றும் 18 வயதுடைய இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் வவுனியா ராசேந்திரன்குளம் பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. வவுனியா ராசேந்திரகுளம் பகுதியிலிருந்து நெடுங்குளம் நோக்கி மோட்டார் சைக்கிள் ஒன்றில் 3 இளைஞர்கள் பயணித்துள்ளார்கள். குறித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் ராசேந்திரகுளம் பாடசாலைக்கு அருகில் உள்ள பேருந்து தரிப்பு நிலையத்துடன் மோதி இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் உயிர் மாய்த்ததுடன் 2 காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் நெடுங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போயா விடுமுறை நாளில் வீடொன்றில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்முனை பிராந்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு குற்றப்பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது இந்த மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கல்முனை தலைமைக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சேனை குடியிருப்பில் போயா விடுமுறை நாளான இன்று குறித்த விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேக நபர் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டதை அடுத்து போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் உத்தியோகத்தர் ஒருவர் மாறு வேடத்தில் சென்று குறித்த கைது நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளார். இவ்வாறு கைதானவர் சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி வீட்டில் விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்த மதுபான போத்தல்களை போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள்.
மேலும் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் கல்முனை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.